ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர் டை. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏர் டையை போடுறதுனால நிரந்தரமாகவே உங்களோட நரைமுடி எல்லாம் கருமையாயிரும். திருப்பி உங்களுக்கு நரைமுடி வராமல் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம். செம்பருத்தி பூ ஒரு 15 பூ செம்பருத்தி நம்ம போட்டிருக்கோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ நரைமுடிகளை எல்லாம் சீக்கிரம் கருமையாக மாற்றிடும். நரைமுடிகள் வந்து வராமலும் தடுக்கும். நம்மளோட முடிக்கு நல்ல சைனிங்கையும் ஹெல்த்தியும் கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து நம்ம இதில் சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ தான் போட்டிருக்கோம். அது ஒரு 25 சங்குப்பூ போட்டிருக்கோம். இது நம்ம இரும்பு கடாயில் தான் இதை போட்டிருக்கோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும். அது பாருங்கள், நிறமே மாறிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது வந்து மருதாணி இலைகள் தான் சேர்த்துருக்கோம். இதை வந்து காய வச்சு நம்ம எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கருக வறுத்து எடுத்துடணும். இல்லாட்டி உங்களுக்கு மருதாணி இலைகள் இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மருதாணி பொடி கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம அந்த இரும்பு கடாயில் நம்ம போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த செம்பருத்தியும் சங்குப்பூ காய்ச்சின அந்த டீயை வந்து இதில் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட்டு ஊறட்டும். பாருங்கள், ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் மீதி இருக்கிற அந்த சங்குப்பூ செம்பருத்தி டீயை வந்து இது எல்லாத்தனையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு கொதி வரட்டும், அதாவது ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏர் டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஏர் டையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏர் வாஷ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏர் டையில் ஃபுல்லாக போட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியிலே ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீயக்காய் ஷாம்பு போட வேண்டாம். இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களோட நரைமுடி நிரந்தரமே கருமையாக மாறிடும். இந்த ஏர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.